ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மசாலா சீயத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். பச்சரிசியும் உளுந்தம்பருப்பும் தாங்க. எந்த கப்பில் நம்ம பச்சரிசியை மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் நம்ம உளுந்தம்பருப்பையும் எடுத்துக்கணும். ஒரு கப்பு மாவு பச்சரிசியாக எடுத்திருக்கேன். ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு. அரிசியையும் உளுந்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். நான் கொஞ்சம் அளவுங்கிறதுனால மிக்சியில் போடுறதுனால அரிசி தனியாகவும் உளுந்து தனியாகவும் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். 2 மணி நேரம் கழித்து நம்ம அரைச்சிப்போம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுக்கு. நம்ம என்னோடய மிக்ஸி ஜார் சிலப்போ அரிசி அரைக்காது, அதனால் இப்படி தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ அரிசியை கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். ஒரு சில நேரங்களில் அரிசி அரைப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வெடிக்கும் நம்ம போண்டா போடும்போது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். கிரைண்டரில் அப்படின்னா நீங்கள் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி அரைச்ச பிறகு உளுந்தை போட்டு அரைச்சோம் அப்படின்னா நமக்கு நைஸாக அரைப்பட்டுரும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி ரொம்ப சேர்க்காமல் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். தாளித்து நம்ம மாவில் கொட்டணும். அதுக்காக இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வதக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்ல பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம வெங்காயத்தை நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுவும் உப்பு சேர்த்து தேவையான அளவு, அதாவது மாவுலையும் நம்ம உப்பு போட போகிறோம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு துருவின தேங்காவை சேர்த்து அந்த ஹீட்லேயே போட்டு நம்ம ஒரு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்குனதை லைட்டாக ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது மாவு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நம்ம கிள்ளி போடுற மாதிரியான கன்சிஸ்டன்சி இருக்கணும். பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடான பிறகு நம்ம போட்டுக்கலாம். போடுறதுக்கு முன்னாடி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைகளில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நிறைய எண்ணெய் ஊற்றிருந்தோம் அப்படின்னா நிறைய போட்டு எடுக்கலாம். மசாலா சீயம் 2 பக்கமும் நல்ல பொன்னிறமான பிறகு நம்ம எடுத்துடலாம். இந்த மசாலா சீயம் நல்ல சூப்பரான கார சட்னியோடையும் தேங்காய் சட்னியோடையும் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மீதமுள்ளதையும் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஈஸியாக ஸ்கூல் விட்டு வரும்போது பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.